வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பெருமைப்பட பாடுகிறான் பெரும்பாவளன் பாரதி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுளெல்லாம் தலை தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததொழித்து விடின் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்னன்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இப்படி எண்ணற்ற குரட்பாக்களை அருட்பாக்களாக மானுட வாழ்க்கைக்கு தந்தருளிய பெருந்தகை 133 அதிகாரங்களில் 1330 மறைமொழிகளை இந்த மானுட சமூகத்தின் வாழ்விற்கு நெறிகாட்டியாக தந்து நமது முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகையின் பிறந்த நாள் இன்று. பைபிள் கிறித்தவர்கள் போற்றுகிற வேத நூல், குரான் இஸ்லாமியர்கள் போற்றுகிற பின்பற்றுகிற புனித நூல், பகவத்கீதை இந்துக்கள் போற்றுகிற பின்பற்றுகிற புனித நூல், எல்லோரும் போற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு மறை ஒன்று உண்டென்றால் அது நமது வள்ளுவ பெருமகனான் தந்தருளிய திருக்குறள் என்கிற பொது மறைதான். அந்த மறையோனின் மறைமொழி வழி நின்று அடிமை இனத்தின் உரிமை வென்று நிலைநாட்ட நிற்கும் தமிழ் தேசியன பிள்ளைகள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம் மூதாதை வள்ளுவ பெருமகனாரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கொண்டாடுவோம். நாம் தமிழர்.